இறையருள் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீராத கடன் பிரச்சனைகள் தீரணும். கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, நகைக்கடன் இருக்குது, வீட்டுக்கடன் இருக்குது, இல்லை வெளியே வட்டிக்கு வாங்கின கடன் இருக்குது, எங்களால் கெட்டவே முடியல, அது எப்படியாவது கெட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி ஒரு கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்குள்ள மிக எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுறது பிரியாணி இலை. உடையாத பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு என்ன தேவைப்படுதோ, அதாவது என்ன கடன் இருக்கோ அதுக்குள்ள டீட்டெயிலாக அதில் எழுதிக்கோங்க. இப்போ நகைக்கடன் தீரணும் அப்படின்னா அதில் நகைக்கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க. இல்லை வெளியே அடுத்த ஆள்கிட்ட வாங்கியிருக்கீங்க, ஒரு 5 லட்ச ரூபா ஒரு ஆள்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க பேர் எழுதி கடன் எழுதி கடன் அடையணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த எழுதியிருக்கேன் பாருங்க. நகைக்கடன் அடைய வேண்டும், 10 லட்சம் கடன் அடைய வேண்டும். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கணுங்கிறதுக்காக 2 எழுதியிருக்கேன். இப்படி எழுதிக்கோங்க. பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. இல்லை தீப்பெட்டியில் எரிச்சா கூட ஓகே தான். அதுனா பொழுதனைக்கு எரிக்கிற மாதிரி இருக்கும், பொறுத்துற மாதிரி இருக்கும். அதனால் பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு வச்சு கையில் படாத மாதிரி நான் இப்போ சிசர் வச்சு அதை பிடிச்சிருக்கேன். இப்படி எரிச்சுக்கோங்க. ஃபுல்லாக எரியணும். எரியிற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது. இதுக்கு ஃபுல்லாக எரிய விடுங்க. எரிக்கும் போது கையில் வச்சுக்காதீங்க. கையில் நான் இப்போ ஒரு சிசர் வச்சு அதை பிடிச்சிருக்கேன். கையில் வச்சா டக்குன்னு கைக்கு வந்துடும். அது 10 செகண்ட் கூட ஆகாது. இது ஃபுல்லாக எரிகிறதுக்கு. இது ஃபுல்லாக எரிச்சுக்கோங்க. எரிச்சிட்டு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அதில் லேசாக அந்த இது இருக்கும், ஹீட் இருக்கும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இது அப்படியே காற்றுல ஊதி விடனாலும் ஊதி விடலாம். இல்லை அது வெளியே பறக்கும், அப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அதை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு அப்படியே கரைச்சிடுங்க. கரைச்சி சிங்கில் கூட ஊற்றி விட்டுடலாம். நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா இப்படி தான் பண்ண முடியும். இல்லை தனி வீடு அப்படின்னா ஒரு பேப்பரில் எடுத்து அப்படியே காற்றுல கூட ஊதி விட்டுடலாம். இதை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கோ அப்போ வாரம் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல ரிசல்ட் தெரியும். இதை நம்பிக்கையோடு செய்யணும். அப்போ தான் சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும். ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. முழு நம்பிக்கையோடு வச்சு செஞ்சு பாருங்கள். கடனை அடைக்கிறதுக்கு தேவையான பணம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கையில் சேரும். கடனை அடைச்சிருவீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நம்ம இறையருள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.